இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான கடைசி தேதி ஜூன் 14ஆம் தேதி தான். இன்னும் ஒரு வாரம் மட்டுமே கால அவகாசம் உள்ளது. இது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்டேட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைனில் இதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே myAadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா myAadhar.uidi சொல்லி ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2025 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் வரும். இதற்கு கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கான ஸ்டெப்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கிளிக் டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், நெக்ஸ்ட் கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். லாகின் வித் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ஆதார் சொல்லி ஷோ லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்வீசஸ் சொல்லி வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் அப்டேட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் அப்ஜெக்டிவ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வெரிஃபை சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணணும். அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம், ஜெண்டர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் 2 MB இருக்க டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட் தான் அப்லோட் பண்ணணும். ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. அதில் செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கும். இதில் ஐடென்டி ப்ரூஃப்க்கு எந்த டாக்குமெண்ட் உங்கள் கிட்ட இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம்லாம் அட்ரஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் சொல்லிவிட்டு அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டு 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்டேட் ஆகிடும். ஆதார் வாங்கி 10 வருடங்களுக்கு மேலே ஆனால் கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜூன் 14 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எக்ஸ்ட்ரா அவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.